ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த மொபைல் ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் டெய்லி அனாலிசிஸ் தான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் நம்ம ஃபியூச்சர் அண்ட் ஸ்பாட் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈவென்ட் சார்ட் தான். ஸோ நம்ம அதை அனலைஸ் பண்ண போகிறோம். நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிசி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் எங்கே டவுன் பிரேக் அவுட் கொடுத்தனோ அதே லெவலுக்கு வந்து இப்போ திரும்பி ட்ரேட் நடக்குது. ஓகே, நம்ம வந்து டேல பார்த்தா பையிங்கில் இருக்கான். டேல வந்து பையிங் சொல்ல முடியாது, செல்லிங் கிட்ட தான் இருக்கிறோம். பட் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேட்டர்ன். மேலே வந்து இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் வந்தது. ஏன்னா இப்போ வந்து இந்த ஒரு கேண்டிலை மட்டும் நம்ம ரீட் பண்ணுவோமா? அதாவது இந்த கேண்டில் பார்த்தா பையர்ஸு செல்லர்ஸ் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. ஓகேவா? செல்லர்ஸ் வந்து மார்க்கெட் கொண்டு போய்க்கிறாங்க. பட் பையர்ஸ் வந்து புதுசாக அதிகமாக செல்லர்ஸ் வந்து டிஃபீட் பண்ணி தோக்கடிச்சு இப்போ வந்து பையர்ஸ் தான் வந்து அதிகமாகறாங்க. ஸோ இப்போ வந்து பையர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்போர்ட் ஆகினுக்கிறாங்க நம்மளோட பிடிசியில். இன்கேஸ் மார்க்கெட்டு இதுக்கு லெவல்லாம் மேலே தாண்டினா, என்னை பொறுத்தளவுக்கு மேலே தாண்டினா கொஞ்சம் பையிங் சைடு தான் இருக்கிறேன். பட் ஒரு நல்ல ஒரு ரேஞ்சாக வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் ரேஞ்சோட பையிங் சைடு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அதுக்கு நேராக வந்து ட்ரேட் நடக்குது. மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்து ட்ரேட் நடக்குது. ஸோ இது வந்து பையிங் சைன் தான். ஸோ நம்ம வந்து பிடிசி வந்து பையிங்கில் வச்சுப்போம். ஸோ அதனால் வந்து அடுத்து இருக்கிற மற்ற கிரிப்டோஸ் நம்ம வந்து ட்ரேடிங் கொடுக்குறோம்ல, ஸோ அது எல்லாமே நம்ம வந்து பையிங்கில் வச்சுப்போம். சரிங்களா? ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏசி வந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம ட்ரேடிங் வச்சுருக்கோம். நம்ம நினச்ச படி பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் கிடச்சிடலாம். இப்போ வந்து அவனை பையில் வச்சுக்கலாமா செல்லிங் வச்சுக்கலாமா கேட்டிங்கன்னா, அங்கே பாருங்கள் ஒரு சின்ன டபுள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு மேலே எப்போ வந்து க்ளோசிங் இல்லை ஈவனாக க்ளோசிங் கொடுக்கணும், அப்போ வந்து நம்ம பை பண்ணலாம். ஏன்னா நல்ல ஒரு டபுள்யூ பேட்டர்ன் ஆகிடும். சரிங்களா? இன்னும் ஃபுல் வச்சுட்டா பட் ஹோல்டு பண்ணிங்கன்னா நீங்கள் ஹோல்டில் வைங்க, தப்பு இல்லை. மற்றபடி அதை வந்து நம்ம மறுபடியும் அனலைஸ் பண்ணத்தானே. அதுக்கடுத்து ஏசி வந்து நம்ம வந்து நல்லா அனலைஸ் பண்ணோம். நடுவில் சொல்லதான் டேல வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே என்னன்னா மூமெண்ட்டு திரும்பி மேலே வந்தால் மூமெண்ட்டு. நம்ம ஏசி வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நம்ம சிக்னல் கொடுத்துருந்தோம். எத்தனை பேர் வந்து சிக்னல் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். நாம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5860.383 இந்த லெவல் கூட பை பண்ணுறது தான் பெட்டர். ஸோ முடிஞ்சளவுக்கு இங்கே பை பண்ணிவிடுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இதோட விக்கு கீழே இங்கே வச்சுக்கணும். காரணம் ஏன்னா இங்கே பாருங்கள், இது பிரேக் அவுட் கொடுத்துட்டு போயிடும். ஸோ இப்படி பிரேக் அவுட் கொடுத்தோன்னா அப்படி கீழே ஃபுல் பேக் வந்துச்சா, இந்த லெவலில் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இந்த லெவலில் நம்ம என்ட்ரி பண்ணணும். இதுதான் ஒரு கரெக்டான பேட்டர்ன். ஸ்டடி டிப்ஸு கற்றுக்கோங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பை பண்ணுறது மார்க்கெட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், புல்லிஷ் சைன் வந்து பில்டப் ஆகிட்டே இருக்குது ஆல்டம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் யூஎஸ்டிடி வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கொஞ்சமே நமக்கு தெரியும் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகலான்னு. எப்படி தெரியும்னு சொல்கிறேன்னா, இப்போ இங்கே பிரேக் அவுட் கொடுத்தானா இங்கே போயிட்டு ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிச்சு பார்த்தீங்களா, இந்த லெவலில் நமக்கு தெரிஞ்சிச்சு. பட் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம் பார்த்தோம். சரி விடுங்க, அது நம்ம எப்பயும் நடக்கத்தான். நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே கொடுத்துருந்தோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம லாஸை கட் பண்ணியிருக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 2.30% ஸ்டாப் லாஸ் வந்து கொடுத்தாச்சு, அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஐயூஎஸ்டிடி. நான் ஏன் வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் அனலைஸ் பண்ண நிறையா டீட்டெயில் அனலைஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து காலைல போட்ட வீடியோ அண்ட் தென் ரீசெண்டாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்பாட்டுக்காக போட்ட வீடியோ நம்ம அனலைஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் வந்து நம்ம திரும்பி நான் அனலைஸ் பண்ணல. நாம் என்ன சொல்லியிருந்தோம், இந்த லெவல் வந்து இந்த லெவலுக்குள்ளே என்ட்ரி ப்ரைஸ் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் இங்கே வந்து பண்ணுங்கள். இந்த ஏன் இங்கே வச்சோம்னா, இது வந்து நம்ம பெய்ட் குரூப்பில் வந்து நம்ம சிக்னல் கொடுத்துருந்தோம். ஓகேவா? பெய்டு குரூப்பில் வந்து இப்போ ரீசெண்டாக பெய்டு குரூப் அண்டு நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் வந்து நம்ம சிக்னல் கொடுத்துருந்தோம். ஒரு ஃப்ரீயாக ஒரு சிக்னல் கொடுப்போமே, 100 ருபீஸ் கூட யாருமே பே பண்ணி சிக்னல் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியலன்றாங்க. ஓகே, நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. இனிஷியல் 300 ருபீஸ் சொல்லியிருந்தோம். பட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்தால் ப்ராஃபிட் வந்து அக்கர் பண்ணுறாங்களே, அந்த ப்ராஃபிட்டில் தான் நம்ம பர்சன்டேஜ் கேட்கறதுனால அவுட் ஆஃப் த ஆர்டர் போகிறாங்க. சரி ஓகே, நம்ம வேலையை கரெக்டாக பார்ப்போம். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துச்சா, ஸோ அதனால் வந்து நம்ம பையிங்க்கு கொடுத்துருந்தோம். மொதல் விஷயம் மினி டைம் ஃப்ரேமில் பார்த்தா நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்த இடத்துல பையிங் கொடுத்துருந்தோம் ஒரு லாங் டர்ம் மாதிரி. இப்போதைக்கு நம்ம பையிங் சின்ன மினி டைம் ஃப்ரேம் பையிங் கொடுத்துருந்தா கூட எத்தனை பர்சன்டேஜ்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3.30% நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கிறோம். சரிங்களா? ஏஐயூஎஸ்டிடி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓஎன்இ. இதுக்கு மேலே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போமா? இங்கே பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும், ஒரே ரேஞ்சை மல்டிபிள் டைம்ஸ் ஹிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது பிரேக் அவுட் கொடுத்தா ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுமாரி கீழே வந்து பாவமா இதுதான் வந்து ஒரு சரியான பேட்டர்ன்.
ரேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறான். ஸோ பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. சரி, இப்போ டேயில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் தென் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதுக்கு மேலே போனால் நம்ம பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே வைப்போம். ஏன்னா இங்கே பாருங்கள் ஒரு பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறது ஒரு சின்ன புல் பேக் வந்து இப்படி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். 1 ஹவர் 4 ஹவர்ஸு இதுக்கு மேலே இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கடுத்து நம்ம பை பண்ணுறது தான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு சிக்னல், பர்ஃபெக்டான என்ட்ரி சொல்லுவாங்க. ஆமாம், ஓஎன்இ. அதுக்கடுத்து சோல் யூஎஸ்டிடி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் கொடுக்குற லெவல். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏறினோன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்ணுறான். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணால். ஸோ அதனால் வந்து நம்ம பையிங்க்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் 4 ஹவர்ஸில் பாருங்கள் இதுவும் ஆல்மோஸ்ட், பட் இது வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து இதுக்கு மேலே வந்து ட்ரேட் நடக்கணும். ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து தான் ட்ரேட் ஆகினுக்குது. ஸோ புல் பேக்கத்துக்கு கீழே வரவும் வாய்ப்பு இருக்குது, இல்லை மேலே போகும். ஸோ இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா ஒரு பையிங் சைன், ஸ்ட்ராங்கான பையிங் சைன் சொல்லலாம். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎம்எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவன் இங்கே பாருங்கள் செல்லு மேலே ஏறினா பேட்டர்ன் வந்து இது வந்து பிரேக் அவுட் லெவலில் இருக்குது. அது மட்டும் இங்கே வந்து சரியான டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பை பண்ணலாம். அண்ட் தென் இப்போ ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் ட்ரேட் நடக்குது. இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுத்தோம்னா ஆச்சரியம் கிடையாது. பிரேக் அவுட் கொடுத்தோன்னா நம்ம பை பண்ணலாம். இப்போதைக்கு கண்டிஷன் பார்த்தா இப்போ 4 ஹவர்ஸில் இது க்ளோசிங் கொடுத்தாவே போதுன்னா தட்ஸ் எனஃப், பையிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? செல்லிங் வாய்ப்பு இல்லை. செல்லிங் எப்படி வாய்ப்பு இல்லைன்னா பாருங்கள் இது மேலே போய்ட்டேன்னா செல்லுக்கு கீழே வாங்கிட்டான் இப்படி வரலாம். இப்படி கீழே வந்தால் தான் செல்லிங்க்கு வரும். இது வந்து மேலே க்ளோசிங் கொடுத்து இப்படி மேலே போனோன்னா பையிங் தான். அதுக்கடுத்து பார்த்தா எஸ்எல்பி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஹிட் ஆகுது. 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக தெரியும். கீழே என்னன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கொடுத்துட்டு இங்கே ஒரு சின்ன புல் பேக்கு திரும்பி இது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறான். 4 ஹவர்ஸ் இங்கே க்ளோஸ் கொடுத்துட்டா நம்ம நல்ல பையிங் இருக்கும். குறைஞ்சது வந்து இவ்வளோ தூரமாச்சு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஒரு நல்ல லெவல், இந்த லெவல் வரைக்குமே கரெக்டான லெவல் இவ்வளோ தூரம் ஹீட் பண்ணலாம். நம்ம எஸ்எல்பி வந்து நம்ம டார்கெட் வைக்கலாம். ஒரு நல்ல பேட்டர்ன் தான் பையிங் பண்ணுறோம். நம்ம மோஸ்ட்லி ஏன் பையிங் கொடுக்கணும்னா வெரைட்டிஸ் வந்து ஆல்மோஸ்ட் பையிங் இருக்கிறதுனால நம்ம பையிங்கே வச்சுக்கிறோம். நம்ம இதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கணும், போகிற போக்கில் போயிடலாமே. எல்கியூடிஒய் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம செல்லிங் கொடுத்தோம், அதுமாதிரி நல்ல ப்ராஃபிட் நம்ம எடுத்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஒரு நல்ல ரேஞ்சு கிட்ட வந்து ட்ரேட் ஆகினுக்குது. இப்போ கீழே சப்போர்ட்டு கிட்ட வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகிக்குது. எல்கியூடிஒய் வந்து வாங்கிறது அது மட்டும் இல்லை, இங்கே சப்போர்ட் பேட்டர்ன் கிட்ட பண்ணனால குறைஞ்சது இவ்வளோ தூரம் நம்ம எதிர்பார்க்கலாம். குறைஞ்ச மினிமம், ஏன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அச்சீவ் பண்ணணும்ல. ஸோ மினிமம் இவ்வளோ தூரம் 3% வச்சு கன்ஃபார்ம் கிடைச்சிரும். 6 7 8 7% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் எல்கியூடிஒய்யை. அந்த இதில் தான் சொல்கிறேன். இங்கே பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சுக்கிட்டோம். என் டார்கெட் இவ்வளோ தூரம் வைக்கிறோம். ஓகேவா? 1 மினிட் எல்கியூடிஒய் வந்து நம்ம இது கொடுக்கல. சாரி, ஒரு சின்ன இன்டர்ப்ரேஷன் ஆகிடுச்சு. நம்ம வந்து சிக்னல் வந்து கொஞ்சம் கொடுக்க மிஸ் பண்ணியாச்சு. ஃப்யூச்சரில் கொடுத்தாச்சு, பட் ஸ்பாட்டு கொடுக்க கொஞ்சம் மிஸ் பண்ணனால வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, நம்ம டேரெக்டாக எப்பயும் போல் வீடியோ போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் எடுத்துகிட்டான் சப்போர்ட் கிட்ட. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ப்ரைஸ் பண்ணிக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து கீழே வச்சாச்சு. அதனால் வந்து நம்ம பை பண்ணிட்டோம். நம்மளோட டார்கெட் மோஸ்ட் ப்ராபப்லி எவ்வளோ தூரம் வைக்கலாம்னா இந்த லெவல் வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட். அதுக்கடுத்து வேணால் நம்ம வந்து ட்ரையல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்எம் பார்த்தீங்கன்னா இருங்க, சம்திங் எரர் ஆகிடுச்சு. கேஎஸ்எம் பாருங்களேன், ரொம்ப இந்த பார்த்தா உங்களுக்கு தெரியுதா தெளிவா ஒரு ட்ரெண்ட் லைனு. ஸோ வரையில போல் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்தது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா
மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஹிட் ஆகிட்டு பட் ஆனால் டவுன்ஃபாலில் இருந்தது. ஸோ இப்போ வந்து பிரேக் அவுட் கொடுக்கறதுனால குறைஞ்சி வந்து நம்ம இவ்வளோ தூரமாச்சு 50% எதிர்பார்க்கலாம். ஒரு வீக்கு மாதிரியாச்சும் கொடுக்கும். ஸோ முதல்ல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். நம்ம பை பண்ணுறதுக்கு அது ஒரு காரணம் மட்டும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக இப்படி இறங்கி இப்படி ஏறிக்கிறானா மொதல் விஷயம். ரெண்டாவது இப்போ கீழே இறங்கினோடனே இங்கே பாருங்கள் ஒரு நல்ல புல் பேக்கு. அது இல்லாமல் இது ஒரு நல்ல ஒரு பையிங் சைன். நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம கிரிப்டோ நம்ம சிக்னல் கொடுத்தாச்சு. எத்தனை பேர் பை பண்ணி பாவீங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இவனுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம டார்கெட் எவ்வளோ தூரம் வைக்கலாம்னா குறைஞ்சி இவ்வளோ தூரம் வைப்போம். அதுக்கடுத்து நம்ம ட்ரைல் பண்ணுவோம் இவ்வளோ தூரம். ஏன்னா அங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹிட் இருக்குதுல்ல. ஸோ அந்த லெவலில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இடிசி வந்து நமக்கு சிக்னல் கொடுத்துருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டேக்கான இதை பார்த்துருவோம். ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சார் மூவ்மெண்ட் என்னென்னா மேலே போயிட்டால் மேலே போனால் கீழே வேணால் சார் இப்படி வரான். நம்ம வந்து நம்ம பை பண்ணதுக்கான ரீசனை சொல்கிறோம். ரேஞ்ச் ஆகிட்டே இருந்ததுன்னா இப்போ வந்து ஒரு டபிள்யூ பட்டன் கீழே வந்து இது கொடுத்துருந்தோம். அதுக்கடுத்து இது வந்து பிரேக் கொடுத்த மாதிரி இருந்து இதனால ஒரு காரணத்தால் நம்ம பை பண்ணோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இப்போ கீழே இறங்கினா மேலே போனால் ஒரு ரேஞ்ச் ஆகுது. ஸோ இங்கே ஒரு பையிங் சைன் உருவாகுது. இப்போ மோஸ்ட் ப்ராப்ளி இது வந்து இங்கே கிளியராக இங்கே க்ளோசிங் கொடுத்துட்டா மேலே கொடுத்துட்டானா இது வந்து நல்ல ஒரு பையிங் சைன். நம்ம அப்படியே ஃப்ளோவாக போயிடலாம். ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இவ்வளோ தூரம் வச்சுட்டோம் குறைஞ்சது, சரிங்களா? ஏன்னா வந்து விக்கு விட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா நமக்கு செட் ஆகாது, தேவையில்லாமல் லாஸ் ஆகிடும், ஓகேவா? நம்ம ஏஎல்டியும் ஏஐயும் வந்து பார்த்தா வேறு லெவலில் போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம நினச்ச மாதிரி ஓகே, நம்ம வந்து நல்லா தான் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். மோஸ்ட் ப்ராப்ளி நினைக்கிறேன்னா இந்த பேட்ச் வந்து இப்போ வந்து அன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே முடிஞ்சிடும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து பர்சன்டேஜ் வந்து ஹையராக போயிட்டு இருக்குது. நடுவில் வந்து காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து சின்ன ரெண்டு ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் ஹிட் ஆகிடுச்சு. பட் இப்போ வந்து ஹையராக போகுது, ஓகே? இஜிஎல்டி நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா இவனுமே நல்லா சொல்லுன்னு ஏறுறானுங்க. வாரனை பார்த்தா பிடிசி வந்து ப்ளஸில் வந்துட்டான். ஓகே. இஜிஎல்டி வாங்கிறதுக்கான ரீசனை சொல்லிடுவோம். நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், ஓகேவா? ரிமூவ் பண்ணிட்டேன்னா அங்கே பாருங்கள். ஓகே, இது ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன். ரேஞ்ச் ஆகிது, பிரேக் அவுட் கொடுக்குற டைம் இங்கே வந்துடுச்சு. அதனால் ஒன்று நம்ம பை பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட்டு திங்க் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களா நல்லா என்னென்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கொடுத்தோன்னா சின்ன ஒரு புல் பேக்காக மேலே போகிறான். இதனாலையும் அண்ட் தென் இதை வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறான்ல, இந்த ஒரு காரணத்தில் வந்து நம்ம இங்கே வந்து வேணால் பை பண்ணுறோம், சரிங்களா? இங்கே பை பண்ண சிக்னல் கொடுத்த காரணம் தான். ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இங்கே கொடுத்தாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. காரணம் என்னன்னா நல்ல ஒரு நம்ம பர்ஃபெக்டான என்ட்ரி கொடுக்குறோம், சரிங்களா? நம்ம வந்து லேட் என்ட்ரி கொடுக்கல, பர்ஃபெக்டான என்ட்ரி கொடுக்கல, நம்ம வந்து நல்ல ஸ்டாப் லாஸ் கரெக்டான ஸ்டாப் லாஸ் கொடுக்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பர்ஃபெக்டாக நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப 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 பெட்டர். இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் லேட்டாக வரலாம், பட் டெலிகிராம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சீக்கிரமாக வரும், சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெய்ட் குரூப் பண்ணால் எல்லாத்தரும் ரொம்ப ஃபாஸ்ட். ஏரோப்ளைனில் போனால் நீங்கள் பெய்ட் குரூப் போங்க, ட்ரெயினில் போனால் நம்ம டெலிகிராமில் வாங்க, பஸ்ஸு காரு அப்படிலாம் நீங்கள் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் வாங்க, ஓகேவா? அந்த பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்களாப்பா. நம்ம எவ்வளோ கரெக்டாக அழகாக பர்ஃபெக்டாக என்ட்ரி அந்த சிக்னல் அனலைசஸ் இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நம்ம கொடுக்குறோம், ஓகேவா? கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் போட மறந்துடாதீங்க. அதான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.